ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் டேஸ். வட்டத்தின் பரிதிக்கும் அதோட விட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் பை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. செகண்ட் சப்டிவிஷன், ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு டேஸ். அதாவது ஒரு வட்டம், இதில் ஏதாவது 2 புள்ளி, இந்த புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடு என்னன்னு கேட்குறாங்க. இதோட நேம் வந்து நான். சரிங்களா? 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோடு நான். ஓகே. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? நான். எழுதிருங்க. இனி தேர்ட் சப்டிவிஷன், ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஸ் ஆகும். அதாவது மிகப்பெரிய நான் எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய நான் எதுன்னா மையம் வழியாக செல்லக்கூடிய நான். சரிங்களா? நீங்கள் நானை எங்கே வரைஞ்சாலும் அது மையம் வழியாக போகக்கூடிய நான் தான் எல்லாத்த விடைக்கும் பெருசாக இருக்கும். இன்னொரு விஷயம், மையம் வழியாக போச்சுன்னா அந்த நானை விட்டம்னு சொல்லுவோம். மற்றது எல்லாத்தையும் நானுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் மையம் வழியாக போச்சுன்னா அது வந்து விட்டம். அப்போ இதுதான் என்னது? மிகப்பெரிய நான். இதோட பேரு விட்டம். அப்போ எழுதிருங்க. நம்மளோட ஆன்சர் விட்டம். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன், 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் டேஸ். அதாவது 24 சென்டிமீட்டர் விட்டம். விட்டத்தோட மதிப்பு கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. விட்டத்தில் பாதி தான் என்னது? ஆரம். இது வந்து விட்டம். விட்டத்தில் பாதி தான் என்னது? ஆரம். அப்போ விட்டம் வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாதினா நீங்கள் 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, ஓ 2 2, ஈ 2 4. 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 12. இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 12 சென்டிமீட்டர். இனி ஃபிஃப்த் சப்டிவிஷன், வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே டேஸ் ஆகும். அதாவது இப்போ வட்டப்பரிதினா இந்த வட்டம் தான். சரிங்களா? இதில் ஒரு பகுதி, இதில் இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பகுதியோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஒரு பகுதியோட நேம் என்னன்னா வட்டவில். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வட்டவில். இனி 2வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகே. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வட்டத்தின் பரப்பளவு. இது நீங்கள் 6th 7th படிச்சிருக்குதீங்க. வட்டத்தின் பரப்பளவு என்னன்னா πr ஸ்கொயர். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி 2வது சப்டிவிஷன், வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு 2πr. ஓகே. தேர்ட் சப்டிவிஷன், வட்ட கோண பகுதியின் பரப்பளவு. இது நம்ம இப்போ படித்தது தான். θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ πr ஸ்கொயர். இது வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி ஃபோர்த்து சப்டிவிஷன், அரை வட்டத்தின் சுற்றளவு. இங்கே இருக்குது π கூட்டல் 2 இன்டூ ஆர். ஃபோர்த்து சப்டிவிஷன். சரிங்களா? இனி ஃபிஃப்த்து சப்டிவிஷன், கால் வட்டத்தின் பரப்பளவு. இங்கே இருக்குது 1/4 πr ஸ்கொயர். இது ஃபிஃப்த்து சப்டிவிஷனோட ஆன்சர். இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? 3வது கொஸ்டின் பார்க்கலாம். நிழலிடப்பட்டுள்ள வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணங்களை காண்க. அதாவது இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதோட கோணம் என்ன அதை தான் கேட்குறாங்க. பிராக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு வட்டமும் சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த வட்டத்தை சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். வட்டக்கோண பகுதி அப்படின்னாலே தீட்டா. நமக்கு கொஸ்டின்ல வட்டக்கோண பகுதிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. வட்டக்கோண பகுதிகள் மட்டும் கொடுத்துக்கிட்டு தீட்டாவோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்க. தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே என் அப்படின்னா என்னன்னா வட்டத்தை எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்களோ அதோட எண்ணிக்கை. இப்போ பாருங்க, இந்த வட்டத்தை 2 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 2. ஏன்னா 2 பகுதி இதில் இருக்கு. அப்போ பிரதியிடுங்க. 360 லாஸ்ட் நம்ம இந்த டிகிரியை போட்டுக்கலாம். என்னோட மதிப்பு 2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2, 2ஆவது எப்படி கேன்சல் பண்ணுறோம்? 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்கும். அப்போ ஓ 2 2. இனி 3ல் இருந்து 2 கழிச்சா பாக்கி என்னது? 1. அப்போ இந்த 1 இங்கே போட்டுருங்க. இது இப்போ 16. 16 2ஆவது வாய்ப்பால் வரும். எப்போனா 8 2 16. இனி பாக்கி ஒரு 0 மட்டும்தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 180. பைக்கு கீழே 1ன்னு அது எழுதிக்காண்டா. லாஸ்ட் என்ன சொல்லி தந்திருக்கேன்? டிகிரி போடணும்னு சொன்னேன். அப்போ இதோட ஆன்சர் என்னது? 180 டிகிரி. எழுதிக்கலாம் 180 டிகிரி. இனி இது சால்வ் பண்ணலாமா? இங்கே என்னோட மதிப்பு பாருங்க, 1 2 3 4 5. 5 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு 5. பிரதியிடலாம். தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை பாருங்க, 360 டிகிரி லாஸ்ட் போட்டுக்கலாம். என்னோட மதிப்பு 5. 5 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ 5ஆவது வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். ஓர் 5 5. 36ல் 5 7 வாட்டி இருக்கும். 7 5 35. 36ல் இருந்து 35 கழிச்சா பாக்கி என்னது? 1. இது இப்போ 10 மாறிடுமா? 10 5ஆவது வாய்ப்பால் வரும். எப்போனா I 2 10. அப்போ என்ன கிடைக்குது? 72.
லாஸ்ட்டு டிகிரி போட்டுருங்க. இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாம் 72 டிகிரி. இனி இது சால்வ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 8 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னது 8. இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறேன். தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை n. ஓகே, 360 எழுதிக்கிறேன். லாஸ்ட்டு டிகிரியை போட்டுக்கலாம். என்னோட மதிப்பு 8, ஏன்னா 8 சம பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ இது 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 4 8 8. இனி 36ல் 8 4 வாட்டி இருக்குது. 4 8 32. 36லேருந்து 32 கழிச்சா பாக்கி என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இது இப்போ என்ன ஆகிடும்? 40ஆக மாறும். 40 8ஆம் வாய்ப்பால் வரும். எப்போனா 8 5 40. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது? 45 டிகிரி போட்டுருங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 45 டிகிரி. இனி இதை சால்வ் பண்ணலாமா? எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னோட மதிப்பு 10. இங்கே சால்வ் பண்ணுறேன். தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு முதல் 360 லாஸ்ட்டு டிகிரியை போட்டுக்கலாம். என்னோட மதிப்பு 10. இங்கே 10 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி மேலே என்னது இருக்குது? 36 இருக்குது. மறக்காமல் லாஸ்ட்டு டிகிரியை போட்டுறணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? 36 டிகிரின்னு எழுதிக்கலாம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவற்றை காண்க. இப்போ நம்ம வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம், பரப்பளவு, சுற்றளவு இந்த 3ஐயும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் பையோட மதிப்பு 3.14ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மைய கோணம் 45 டிகிரி. மைய கோணம் அப்படின்னாலே தீட்டா டிகிரியோட மதிப்பு, சரிங்களா? 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு 16 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வட்டக்கோண பகுதியோட வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போகிறேன். எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம். ஃபார்முலா எழுதிக்கலாம். பாருங்க, நீளம்னால எல், சரிங்களா? தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். இதுதான் ஃபார்முலா ரொம்பவே முக்கியம். இதை மனப்பாடம் பண்ணிருங்க. இப்போ இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி அப்படியே வந்துடும். இனி பெருக்கல் இதில் 2 இருக்குது, சரிங்களா? அடுத்து இந்த 2க்கு இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் பெருக்கல். இனி ஆரோட மதிப்பு 16. இப்போ கேன்சல் பண்ணலாமா? லாஸ்ட்டு 5ம் 0வும் இருந்துன்னா இது கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணலாம். 1/5 45. இனி 36ல் 5 7 வாட்டி இருக்குது. 7 5 35. 36லேருந்து 35 கழிச்சா 1. இது இப்போ 10ஆக மாறும். அப்போ 2 10. இனி 9 72 9ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 9 9 8 9 72. 8ம் 16ம் 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 8 8 8 16. இனி பாக்கி கீழே 1 இருக்குது. 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். அப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாம். ஏன்னா இங்கே பெருக்கல் இருக்குது. 1 2 பெருக்குனா 2. இனி 2ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 2 பெருக்குனா 4 பெருக்கல். இனி இங்கே என்னது இருக்குது? 3.14. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கிடலாமா? 3.14. அடுத்த இதை 4ஆல் பெருக்கிடலாம். நன்னாள் 16 6 பாக்கி 1. அடுத்த 4 1 4 4 கூட 1 கூட்டினா 5. 4 3 12. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வந்துடும், சரிங்களா? அப்போ இப்போ என்ன கிடைக்குது? 1 2.5 6. அடுத்த அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம், சரிங்களா? ப்ராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிக்கணும். இதை மறக்கக்கூடாது. இதுதான் வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம், எல்லோட மதிப்பு. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பரப்பளவு அப்படின்னாலே சதுர அலகு வரும். இப்போ இதில் மதிப்பை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 45 டிகிரி. எழுதிருங்க. 45 டிகிரி டிவைடட் பை கீழே 360 டிகிரி இருக்குது பெருக்கல் பையோட மதிப்பு கொஸ்டினில் 3.14ன்னு கொடுத்துருந்தாங்க. பெருக்கல் ஆரோட மதிப்பு 16. எழுதிருங்க. ஓகே, இங்கே இதோட அடுக்கில் 2 இருக்குது. ஆரோட மதிப்பு 16, சரிங்களா? அப்போ 2 இருக்கிறதுனால 2 வாட்டி எழுதணும். அப்போ இன்னொரு வாட்டி கூட எழுதிருங்க. அடுக்கில் 2, அப்போ ஆரோட மதிப்பு 16. அதை 2 வாட்டி எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேன்சல் பண்ணமோ அதே மாதிரி கேன்சல் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 1/5 45. 7 5 35. பாக்கி 1 இது இப்போ 10. அப்போ 5 10. இனி 9ஆம் வாய்ப்பாடு. 9 9.
8 9 72. இனி 8ம் 16ம் 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 8 8 2 8 16. இப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாமா? 1ஐயும் 3.14 பெருக்குனா 3.14. 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். இனி 2ஐயும் 16ஐயும் பெருக்குங்க, பெருக்குனா 32ன்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஐயும் பெருக்கிடலாமா? 3.14 32 பெருக்கலாம். ஈர் 4 8, ஈர் 1 2, ஈர் 3 6. இனி 3 4 12, அப்போ 2 பாக்கி 1, 3 1 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. அடுத்த 3 3 9 கூட்டுங்க 8, 2 2 கூட்டினா 4, 6 4 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1, 9 1 கூட்டினா 10. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது இந்த 2 நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 100.48. ஞாபகம் வச்சுக்கோங்க, பரப்பளவு அப்படின்னாலே நீங்கள் அலகை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அடுத்த இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். பரப்பளவுனா அலகு எழுதணும், எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இனி பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் பரப்பளவோட மதிப்பு. இனி என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். இப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். P = L கூட்டல் 2 × R அலகுகள். ஓகே, நம்ம இந்த சம்மில் எல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இங்கே இருக்குது 12.56 எழுதிக்கலாம். 12.56 கூட்டல், இனி இங்கே 2 இருக்குது. ஆரோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 16ன்னு தந்திருந்தாங்க. அடுத்து 12.56 கூட்டல் 2ஐயும் 16ஐயும் பெருக்குனா 32 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஐயும் கூட்டிடலாமா? முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 32. இங்கே புள்ளி இருக்குது, ஆனால் இதில் புள்ளி இல்லை. அப்போ புள்ளி வச்சுருங்க. இதில் புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அடுத்த எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டா 2 0ன்னு எழுதிருங்க. இனி இதை எடுத்து எழுதிக்கலாம். இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 12. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 5 6 கூட்டுங்க. 6 5 புள்ளிக்கு நேரம் புள்ளி 2 2 கூட்டினா 4, 1 3 கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது? 44.56 அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் சுற்றளவோட மதிப்பு. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன், மைய கோணம் 120 டிகிரி. மைய கோணம் அப்படின்னா தீட்டா டிகிரியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி. இனி டியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 12.6 சென்டிமீட்டர். ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலாயில் ஆரோட மதிப்பு தான் தேவை. அதாவது இங்கே விட்டத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஆரம் கண்டுபிடிக்கணும்னா டியை 2ஆல் வகுக்கணும். பாதினால 2ஆல் வகுக்கிறோம். இப்போ டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 12.6 சென்டிமீட்டர். கீழே 2, இது 2ம் 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 2 2, 6 2 12. அடுத்த புள்ளி இருக்குது. இனி 6 2ஆம் வாய்ப்பால் எப்போ வரும்? 3 2 6ன்னு வரும். சரிங்களா? இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது இங்கே என்ன கிடைக்குது? 6.3 சென்டிமீட்டர். நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால எடுத்து எழுதிருங்க. இதுதான் ஆரோட மதிப்பு. ஃபஸ்ட்டு நம்ம வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் அதை கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியம், மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 120 டிகிரி. அடுத்த கீழே 360 டிகிரி இருக்குது. பெருக்கல் 2 எழுதிருங்க. நம்ம இந்த கொஸ்டினில் பையோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க? 3.14 பெருக்கல் ஆரோட மதிப்பு 6.3. இப்போ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனி 12 36 12ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 12 12 12 36. இனி 3 6.3 3ஆம் வாய்ப்பாடி கேன்சல் ஆகும். 3 3. அடுத்த ஈர் 3 6, இங்கே நடுவில் புள்ளி. அடுத்து 3 இருக்குது, அப்போ 3 3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 1 2 பெருக்குனா 2. மேலே பாக்கி என்னது இருக்கோ எடுத்து எழுதிருங்க. 3.14. அடுத்த பெருக்கல் 2.1. இது 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 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ முதல் 2ஐயும் 2.1ஐயும் பெருக்கலாம். அப்போ 2.1 2 பெருக்குங்க. ஈர் 1 2, ஈர் 2 4. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 4.2 கிடைக்குது. பாக்கி இனி 3.14 இருக்குது. இனி இதை 2ஐயும் பெருக்கிடலாமா? பாருங்கள், 3.14ஐயும் 4.2ஐயும் பெருக்கலாம். ஈர் 4 8, ஈர் 1 2, ஈர் 3 6. இனி நன்னாள் 16, 6 பாக்கி 1 4 1 4, 4க்கு கூட 1 கூட்டினா 5. அடுத்த 4 3 12. இதை கூட்டுங்க 8, 6 2 கூட்டினா 8, 6 5 கூட்டினா 11. அப்போ 1 பாக்கி 1, 2 1 கூட்டினா 3. அடுத்த இங்கே 1. இங்கே புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் இருக்குது. இதில் புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர். அப்போ மொத்தமாக புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம கடைசியில் இருந்து 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3.
இங்கே புள்ளி வரும். சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குது? 13.188. இப்போ புள்ளிக்கு அடுத்து மூணாவது இருக்கக்கூடிய நம்பர், மூணாவது 8 இருக்கு. இது 5 விடைக்கும் பெரிய எண்ணா இருந்துன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ல 1 கூட்டணும். இங்க 8 5 விட பெரிய எண், அப்போ இதுக்கு முன்னாடி 8 இருக்கு, இதுக்கு கூட 1 கூட்டணும். 13.1 8க்கு கூட 1 கூட்டினா 9ன்னு கிடைக்கும். இனி அலகு எழுதணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. பிராக்கெட்ல தோராயமாக அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் எல்லோட மதிப்பு. அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா A is equal to θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. மதிப்பை பிரதியிடலாம். θ டிகிரியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120 டிகிரி. எடுத்து எழுதிருங்க. 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பையோட மதிப்பு 3.14 பெருக்கல் ஆரோட மதிப்பு என்னது? 6.3. ஆனால் இங்கே அடுக்கில் 2 இருக்கு. அப்போ ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். சரிங்களா? 6.3 பெருக்கல் 6.3 அடுக்கில் 2 இருக்கு, அதனால இதை 2 வாட்டி எழுதிருங்க. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி இது 2 12ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 12 12 3 12 36. இனி இதுவும் 3 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3 3 6 அடுத்த நடுவில் புள்ளி, அடுத்த 1 3 3. இனி பாக்கி என்னது இருக்கு? 1 3.14 பெருக்குனா 3.14 பெருக்கல் இங்கே 2.1 6.3 இருக்கு. எழுதிருங்க. 2.1 பெருக்கல் 6.3. ஃபர்ஸ்ட்னா இதை 2 பெருக்க போகிறேன். ஓகே, 2.1 அடுத்த 6.3 பெருக்குங்க. 3 1 3 அடுத்த 3 2 6 6 1 6 6 2 12 3 6 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1 2 1 கூட்டினா 3. அடுத்த இந்த 1 அப்படியே வந்துடும். இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர், இதுலேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர். அப்போ மொத்தமாக புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு. அப்போ கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா? இப்போ இதையும் 3.14 பெருக்கலாம். 3.14 நான் 3 12. அப்போ 2 பாக்கி 1 இங்கே எழுதிக்கிறேன். இனி 4 2 8 8 கூட 1 கூட்டினா 9. நான் 3 12. அப்போ 2 பாக்கி 1 இங்கே எழுதிக்கிறேன். இனி 4 1 4 4க்கு கூட இந்த 1 கூட்டினா 5. இனி 1 வாய்ப்பாடு. அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும். 3 2 3 1 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அடுத்து 3 9 3 2 6 3 9 3 1 3 கூட்டுங்க. 2 9 3 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. இனி 1 9 கூட்டினா 10 10க்கு கூட 2 கூட்டினா 12 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. அடுத்து 5 1 கூட்டினா 6 6க்கு கூட இந்த 6 கூட்டினா 12 12க்கு கூட 3 கூட்டினா 15. அப்போ 5 பாக்கி 1 9 1 கூட்டினா 10 10 கூட 1 கூட்டினா 11. அப்போ இங்கே 1 பாக்கி 1 இங்கே 3 1 கூட்டினா 4. இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர், இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர். அப்போ புள்ளிக்கு அடுத்து மொத்தமாக 4 நம்பர் இருக்கு. அப்போ கடைசியில இருந்து 4 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. 1 2 3 4. அப்போ புள்ளி இங்கே வரும். இப்போ என்ன கிடைக்குது? 4 1 புள்ளி 5 4 2 2. இங்கே புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது நம்பர் 5 விடைக்கும் சின்ன நம்பர் தான். அப்போ நீங்கள் புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 நம்பர் மட்டும் போதும். 4 1 புள்ளி 5 4 மட்டும் எழுதிருங்க. 4 1 புள்ளி 5 4. இனி மறக்கக்கூடாது, பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். சென்டிமீட்டர் எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 2, அதை தான் மறக்கக்கூடாது. பிராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் பரப்பளவோட மதிப்பு. இனி வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அது கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலா P is equal to L கூட்டல் 2 into R அலகுகள். ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 13.19 கூட்டல் 2 இன்டு ஆரோட மதிப்பு 6.3. இனி 13.19 அப்படியே வந்துடும் கூட்டல். இப்போ 2ஐயும் இதையும் பெருக்கலாமா? 3 6 அடுத்த இங்கே புள்ளி இருக்கு. இனி 6 12. இப்போ இதை 2ஐயும் கூட்டலாம். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு, ஆனால் இங்கே புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் இல்லை. அப்போ இல்லாததுனால 0ன்னு போட்டுக்கலாம். இனி இதை 2ஐயும் கூட்டலாம். ஃபர்ஸ்ட் 13.19. இனி இந்த புள்ளியை புள்ளிக்கு நேரம் வைங்க. அதுக்கு முன்னாடி 12 இருக்கு, இதுக்கு அடுத்து 6 0 இருக்கு. கூட்டுங்க. 9ஐயும் 0ஐயும் கூட்டினா 9 தான். 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2. அப்போ என்ன கிடைக்குது? 25.79 அலகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க. பிராக்கெட்டுக்குள்ள தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. போன சம்முலேயே நம்ம வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு கண்டுபிடிச்சோம். அங்க நம்மளுக்கு θ டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க.
அது கொடுத்துருந்தா வேற ஃபார்முலா. சரிங்களா? இங்கே நம்மளுக்கு வட்ட வில்லி நீளம், அதாவது எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, எழுதிக்கலாம். வட்ட வில்லி நீளம், நீளம்னால எல்லோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 மீட்டர். அடுத்த ஆரோட மதிப்பு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இனி நம்ம வட்ட கோண பகுதிகளின் பரப்பளவு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா A is equal to L into R divided by 2 சதுர அலகு. பரப்பளவு வந்தாலே சதுர அலகுன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, போன சம்ல நம்மளுக்கு தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வேற ஃபார்முலா. இங்க எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 48. அடுத்த நடுவுல பெருக்கல், எதுவுமே இல்லாட்ட நடுவுல பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆரோட மதிப்பு 10. கீழே நம்மளுக்கு 2 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, I 2 10. இனி மேலே பாக்கி என்னது இருக்கு? 48 பெருக்கல் 5. பெருக்குங்க. 8 5 40. அப்போ 0 பாக்கி 4. இனி 4 5 20. 20ஐயும் 4ஐயும் கூட்டினா 24. மறக்காம பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். அலகு வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்போ மீட்டர். அடுத்த அடுக்குல 2. இதை மறக்கவே கூடாது. பரப்பளவுன்னு அலகு எழுதிக்கணும். அடுத்த அதோட அடுக்குல 2. இங்கே நம்ம பிராக்கெட்ல தோராயமாக அப்படின்னு எழுதாண்டா. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். வட்டவில்லி நீளம், நீளம்னா எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். அடுத்து ஆரோட மதிப்பு 13.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 50, நடுவுல பெருக்கல். ஆரோட மதிப்பு 13.5. கீழே 2 இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் நான் ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? O 2 2, 5ல் 2 2 வாட்டி இருக்கு. E 2 4, 5ல் இருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 10 மாறும். அப்போ I 2 10. இப்போ பாக்கி 25ம் 13.5 இருக்கு. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். இனி இதை ரெண்டையும் பெருக்கலாமா? 13.5ஐயும் 25ஐயும் பெருக்கலாம். I 5 25. அப்போ 5 பாக்கி 2. இனி I 3 15. 15 2ஐயும் கூட்டினா 17. அப்போ 7 பாக்கி 1. I 1 5, 5 கூட 1 கூட்டினா 6. இனி ஈர் 5 10. அப்போ 0 பாக்கி 1. ஈர் 3 6. 6 கூட 1 கூட்டினா 7. 2 1 2 தான். இப்போ கூட்டுங்க. 5 7, 6ஐயும் 7ஐயும் கூட்டினா 13. அப்போ 3 பாக்கி 1. 1 2ஐயும் கூட்டினா 3. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ பெருக்குனா என்ன கிடைக்குது? 337.5. பரப்பளவு அப்படின்னாலே அலகு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் அலகு வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன அலகு கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இதோட அடுக்குல 2, பரப்பளவுனாலே அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணம் காண்க. மைய கோணம் அப்படின்னா தீட்டா டிகிரியோட மதிப்பெண்ணு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பரப்பளவு. பரப்பளவுனா ஏயோட மதிப்பு 462ன்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி ஆரோட மதிப்பு 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட தீட்டா டிகிரியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தா பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A is equal to தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பரப்பளவு வந்தாலே சதுர அலகுன்னு எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, A தீட்டா டிகிரி ஆர் இந்த 3 வந்திருக்கனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 462. தீட்டா டிகிரி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே 360 டிகிரி இருக்கு. பெருக்கல் பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 22 டிவைடட் பை 7. கொஸ்டின்ல பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆரோட மதிப்பு 21. இங்க அடுக்குல 2. அப்ப ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். அதை மறக்க கூடாது. அடுக்குல 2னா ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். இப்ப கேன்சல் பண்ணலாமா? 7 21 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7. அடுத்த 3 7 21. இனி 360 3 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 3 3, ஈர் 3 6, பாக்கி ஒரு 0. பாக்கி ஒரு 0னா அப்படியே வந்துடும். இங்கே 1 3 3. இனி 120 21 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 4 3 12. அடுத்த ஒரு 0. பாக்கி 0னா அது அப்படியே வந்துடும். இதுக்கு அடுத்த 7 3 21. இனி 40 22 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே ரெட்டை எண். அப்போ ஈ 2 4, பாக்கி ஒரு 0. இங்கே O 2 2, பாக்கி இன்னொரு 2 இருக்கு. அப்போ O 2 2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா?
அப்போ பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். 462 = இங்கே தீட்டா டிகிரி. இங்கே பாக்கி 11 இருக்குது, அடுத்த 7 இருக்குது. பாக்கி 1ன்னா அதை எழுதிக்காண்டா. அடுத்த கீழே இங்கே 1 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 20 எழுதிக்கலாம். நம்ம இங்கே தீட்டா டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர போகிறேன். இந்த சைடு 462 இருக்குது, கீழே 20 சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மேலே வந்துடும். அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 20ன்னு எழுதிருங்க. இனி மேலே இருக்கிறது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா கீழே ஆகிடும். அப்போ 11 × 7 இது கீழே எழுதிருங்க. 11 × 7. இனி அங்கே தீட்டா டிகிரி மட்டும்தான் இருக்கும். அடுத்து 11 462 11 வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 11 11 46ல் 11 4 வாட்டி இருக்கும். 4 11 44. 46லேருந்து 44 கழிச்சா 2. இது இப்போ 22. 11 22. இனி இந்த 7ம் 42 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 7 7 6 7 42. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு தீட்டா டிகிரி இந்த சைடு எழுதிக்கிறேன். இதை இந்த சைடும் கொண்டு வந்தால் குறியீடு மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 6 × 20 பாக்கி இருக்குது. இனி பெருக்குங்க. 6 2 12. ஃபஸ்ட்டு இது ரெண்டே பெருக்குங்க, லாஸ்ட்டு ஒரு 0, அது அப்படியே வந்துடும். இந்த சைடு தீட்டா டிகிரி. இங்கே டிகிரி எழுதியிருக்கனால இதுலேயும் டிகிரின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஃபைனலாக தீட்டா டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் வட்டவில்லி நீளம். வட்டவில்லி நீளம்னா எல்லோட மதிப்பு 44 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு 35 மீட்டர். இங்கேயும் நம்ம தீட்டா டிகிரியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மூணுமே எந்த ஃபார்முலாயில் வரும்னு பாருங்க. இந்த மூணுமே எந்த ஃபார்முலாயில் வரும்னா வட்டவில்லி நீளம் இந்த ஃபார்முலாயில் தான் வரும். எழுதிக்கலாம். வட்டவில்லி நீளம் ஃபார்முலா என்னன்னா L = தீட்டா டிகிரி / 360 டிகிரி பெருக்கல் 2πr அலகுகள். பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் சதுர அலகுன்னு வரும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே அலகுகள் தான். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 44. தீட்டா டிகிரி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். 360 டிகிரி அப்படியே வந்துடும். பெருக்கல் இங்கே 2 இருக்குது. இந்த 2க்கும் இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 22 / 7ன்னு கொடுத்துருந்தாங்க. பெருக்கல் ஆரோட மதிப்பு 35. இப்போ 7 35 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7 I 7 35. இனி இதுவும் 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஏன்னா இங்கே லாஸ்ட் 0, இங்கே 5 இருக்குது. ஓகே, 36ல் 5 7 வாட்டி இருக்கும். 7 5 35. 36லேருந்து 35 கழிச்சா 1. இது இப்போ 10. அப்போ 5 10. இங்கே 5 5. இனி 72 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 7ல் 2 3 வாட்டி இருக்குது. 3 2 6. 7லேருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. இங்கே 2 2. இனி திரும்ப 36ஐயும் 22ஐயும் 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2. இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இங்கே 2 2 திரும்ப 2. அப்போ 2 2. இனி பாக்கி உள்ளதை எழுதிக்கலாம். இந்த சைடு 44 இருக்குது, அங்கே தீட்டா டிகிரி இருக்குது. கீழே என்னது இருக்குன்னு பாருங்க, 18. இனி மேலே 11 இருக்குது. 1ன்னா நீங்கள் எழுதிக்காண்டாம். ஓகே, இனி தீட்டா டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரலாம். இங்கே 44 இருக்குது, கீழே இருக்கக்கூடிய 18 மேலே வந்துடும். பெருக்கல் போட்டு 18ன்னு எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 11 கீழே வந்துடும். இனி இங்கே தீட்டா டிகிரி மட்டும் இருக்கும், ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் 11ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 11 11 4 11 44. இனி பாக்கி இங்கே 4 18 இருக்குது. ஃபஸ்ட்டு தீட்டா டிகிரி எழுதிக்கிறேன். இனி இங்கே 4 பெருக்கல் 18. இனி இது ரெண்டையும் பெருக்கலாமா? 4 8 32. அப்போ 2 பாக்கி 3. 4 1 4. 4க்கு கூட 3 கூட்டினா 7. அப்போ தீட்டா டிகிரியோட மதிப்பு என்னது? 72. இங்கே டிகிரி இருக்கிறதுனால இதுக்கும் டிகிரின்னு போட்டுக்கணும். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது. ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம்னா ஆரோட மதிப்பு. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆரோட மதிப்பு 120 மீட்டர். ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு வட்டத்தை 8 சம பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த பகுதிகளோட எண்ணிக்கையை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ என்னோட மதிப்பு என்னது? 8. எழுதிக்கலாம். n = 8. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தையும் காண்க. இப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் அப்படின்னா எல்லோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கொடுத்துக்கிட்டு எல்லோட மதிப்பு கேட்டிருந்தா இதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் L = 1/n × 2πr அலகு. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஆரோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கொடுத்துக்கிட்டு எல்லோட மதிப்பு கேட்டிருந்தா இதுதான் ஃபார்முலா. இதில் மதிப்பை பிரதியிடலாம். 1/, என்னோட மதிப்பு 8
பெருக்கல் இங்கே 2 இருக்குது, இது 2க்கு இடையில எதுவுமே இல்லாட்ட பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இங்கே நம்மளுக்கு பையோட மதிப்பு கொடுக்காததுனால அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. பெருக்கல் ஆரோட மதிப்பு என்னது 120. இப்போ கேன்சல் பண்ணலாம். இது 2 2 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 2 2 4 2 8. இனி 4 120 4 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 4 4 3 4 12. பாக்கி ஒரு 0, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி மேலே உள்ளதை பெருக்கணும். கீழே 1, அப்போ அதே எழுதிக்காண்டாம். 1 பெருக்குனா 1 தான். 1க்கு கூட 30 பெருக்குனா 30. அடுத்த ஒரு பை இருக்கு. இனி அலகு எழுதணும் இல்லையா? நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். இதுதான் எல்லோட மதிப்பு. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் ஈக்குவல் டு 30 பை மீட்டர். இவ்வளோ தான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது. இப்போ ஆரம் எவ்வளவு? 70 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர். அடுத்து ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு வட்டத்தை 5 சம பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 5. அதே எடுத்து எழுதிக்கலாம். அவை ஒவ்வொன்றின் பரப்பளவையும் காண்க. இப்போ அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா ஏயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன வரும்னா A ஈக்குவல் டு 1/n இன்டூ பை ஆர் ஸ்கொயர். பரப்பளவுனாலே சதுர அலகு அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இங்கே ஆரோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. இது பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தனா வேற ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோட மதிப்பு என்னோட மதிப்பும் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இப்போ இதில் மதிப்பை பிரதியிடலாம். 1 என்னோட மதிப்பு 5 பெருக்கல் பையோட மதிப்பு கொடுக்கல, அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த 2க்கு இடையில எதுவுமே இல்லாட்ட பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஆரோட மதிப்பு 70. அடுக்கில் 2 இருக்குது, அதனால 70 2 வாட்டி எழுதியிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணலாமா? இது 2ம் 5 வாய்ப்படி கேன்சல் ஆகும். 5 5 7 5 ஒரு வாட்டி தான் இருக்கும். 5 5 7லேருந்து 5 கழிச்சா 2. இது இப்போ 20 மாறும். அப்போ 4 5 20. இனி 1ஐயும் பையையும் பெருக்குனா பை. பாக்கி உள்ளதை எடுத்து எழுதிக்கலாமா? 14 நடுவில் பெருக்கல் இருக்கு. அடுத்த 70. இனி 70ஐயும் பையையும் பெருக்குனா பை, அதனால பக்கத்தில் எழுதிருங்க. இப்போ 14ஐயும் 7ஐயும் பெருக்க போகிறேன். லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். 14 7 7 4 28. அப்போ 8 பாக்கி 2 7 1 7. 7க்கு கூட 2 கூட்டினா 9. அப்போ என்ன கிடைக்குது? 98. மறக்காம இந்த 0. அடுத்த பக்கத்தில் பை எழுதிக்கோங்க. சரிங்களா? இனி பரப்பளவு அப்படின்னா தந்திருக்கக்கூடிய அலகு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சென்டிமீட்டர். அடுத்த மறக்காம இதோட அடுக்கில் 2 எழுதிக்கணும். பரப்பளவுனா அலகு எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் 2. இதுதான் இதோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஈக்குவல் டு 980 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ ஓட்டினை பதித்துள்ளார். இதுதான் அந்த சதுர வடிவ ஓடு. இதோட பக்க அளவு 30 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, இந்த பகுதி தான் ஒரு வட்டத்தோட கால் பகுதி. அதாவது இப்போ ஒரு வட்டம் இருக்கு. சரிங்களா? இந்த வட்டத்தை 4 சம பகுதிகளாக பிரிச்சோம்னா நம்மளுக்கு 4 கால் பகுதி கிடைக்கும். உங்க புக்கில் ஒரு கால் பகுதி கொடுத்துருப்பாங்க, அதுவும் இந்த சதுர வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதோட பக்க அளவு 30 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் 30 சென்டிமீட்டர். இதுவும் 30, இதுவும் 30, இதுவும் 30. ஏன்னா சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமம், அதனால எல்லாத்துக்கும் என்ன வரும்? 30ன்னு வரும். இப்போ இதை வச்சு நான் ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அதாவது மையத்தில் இருந்து, வட்டத்தோட மையத்தில் இருந்து அதோட பரிதியை தொடர அந்த கோடு தான் என்னது? ஆரம். அதே மாதிரி இதுவும் என்னது? ஆரம். அப்போ ஆரத்தோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அதாவது பக்க அளவு 30. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஆரம், அதுதான் என்னது? ஆரத்தோட மதிப்பு. இனி பாருங்க, அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறு வடிவமைப்பை பெற்றுள்ளது எனில் அதில் உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. இப்போ உங்க புக்கில் இந்த சதுரம் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து செங்கோணம்னா 90 டிகிரியா இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கே தீட்டா டிகிரியோட மதிப்பும் தெரியும். இனி நம்ம வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஆரோட மதிப்பும் தீட்டா டிகிரியோட மதிப்பும் கொடுத்துருந்தனா இதோட ஃபார்முலா என்னன்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பரப்பளவு அப்படின்னு வந்தாலே சதுர அலகு வரும். இனி பாருங்க, தீட்டா டிகிரியோட மதிப்பு 90 டிகிரி டிவைடட் பை கீழே 360 டிகிரி இருக்கு. பெருக்கல் பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 3.14. எடுத்து எழுதிருங்க. 3.14 பெருக்கல் ஆரோட மதிப்பு 30 சென்டிமீட்டர். இங்கே அடுக்கில் 2, அப்போ
30 2 வாட்டி எழுதணும். இதை மறக்கக்கூடாது. இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த 0வும் கேன்சல். இனி இது ரெண்டும் 9ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 9 9 4 9 36. இனி 4 30 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 2 4. இனி 3ல் 2 ஒரு வாட்டி தான். 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 10. அப்போ 2 10. இனி 2ஐயும் 30ஐயும் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 2 2. இதுக்கு முன்னாடி 30 தான் இருந்து அதே 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ண என்ன கிடச்சி 15. அப்போ இங்கே 15ன்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே பாக்கி என்னது இருக்குது 3.14 பெருக்கல் இங்கே 15 இருக்குது, இங்கே 15. இதை ரெண்டே பெருக்கலாம். பெருக்குனா 225ன்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்கள். இப்போ இதை ரெண்டையும் பெருக்க போகிறேன். 3.14 225. பாருங்க I 4 20. 0 பாக்கி 2 I 1 5. 5 கூட 2 கூட்டினா 7. I 3 15. இனி ஈர் 4 8. ஈர் 1 2. ஈர் 3 6. அடுத்து திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. அப்போ இதே தான் வரும். எழுதிருங்க 8 2 6. கூட்டுங்க 0. 7 8 கூட்டுனா 15. அப்போ 5 இங்கே, பாக்கி 1 இங்கே. இனி 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. 6க்கு கூட 2 கூட்டினா 8. 8 கூட 8 கூட்டினா 16. அப்போ 6 இங்கே, பாக்கி 1 இங்கே. 1 கூட்டினா 2. 2க்கு கூட 6 கூட்டினா 8. 8க்கு கூட 2 கூட்டினா 10. அப்போ 0 இங்கே, பாக்கி 1 இங்கே. 1 6 கூட்டினா 7. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. அப்போ புள்ளி இங்கே வரும். சரிங்களா? லாஸ்ட்டு 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது 706.5. நம்ம இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அலகு எழுதிக்கணும். அலகு வந்து சென்டிமீட்டர். எழுதிக்கிட்டு இதோட அடுக்கில் 2. சரிங்களா? இதை மறக்கக்கூடாது. பரப்பளவு 4, அலகு எழுதிக்கிட்டு இதுக்கு ஸ்கொயர் எழுதிக்கணும். பிராக்கெட்ல தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு = 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளவுதான் இந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். மைய கோணம் 45 டிகிரி. மைய கோணம்னா தீட்டா டிகிரியோட மதிப்பு மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர். ஆரம்னா ஆரோட மதிப்பு உடைய 8 சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு படத்தில் காட்டி உள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றனர் எனில், அதாவது 8 சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட் கற்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு வட்டத்தை உருவாக்குறாங்களாம். இப்போ ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. இங்கே நம்ம பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுவும் போன சம் மாதிரி தான். ஏன்னா தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துக்கிட்டு பரப்பளவு கேட்குறாங்க. தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்துன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். இதை தான் போன சம்லையும் யூஸ் பண்ணியிருப்போம். மதிப்பை பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 45 டிகிரி. கீழே 360 டிகிரி இருக்குது. பெருக்கல் பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 22/7ன்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம். 22/7 பெருக்கல் ஆரோட மதிப்பு 56. அடுக்கில் 2. அப்போ 56 2 வாட்டி எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுமே 9ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 9 45. அடுத்த 4 9 36. பாக்கி ஒரு 0. திரும்ப இது ரெண்டும் 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 5 5. 8 5 40. இனி 8ம் 56ம் 8ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 8 8. 7 8 56. கீழே 7 இருக்குது, மேலே 7. அப்போ இது 2 கேன்சல் ஆகிடும். இனி பாக்கி என்னது இருக்குது 22 பெருக்கல் இங்கே 56 இருக்குது. இதை ரெண்டையும் பெருக்கினாலே போதும். 56 22. ஈர் 6 12. அப்போ 2 பாக்கி 1. ஈர் 5 10. 10 கூட 1 கூட்டினா 11. அடுத்த திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு. அப்போ இதே தான் வரும். 2 1 1 கூட்டுங்க. 2 2 1 கூட்டினா 3. 1 1 கூட்டினா 2. அடுத்த 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1232. மறக்காம அலகு எழுதிக்கணும். சென்டிமீட்டர். இங்கே பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். பிராக்கெட்ல தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.